வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் இந்தியன் ஏஎம்சி இண்டஸ்ட்ரியை பற்றியும் இந்த இண்டஸ்ட்ரியோட growth பற்றியும் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் லிஸ்ட் செய்யப்பட்டிருக்க ஏஎம்சி ஸ்டாக்ஸ் என்ன, அந்த ஸ்டாக்ஸோட ஃபண்டமெண்டல்ஸ் எப்படி இருக்குது, ஃபினான்ஷியல்ஸ் எப்படி இருக்குது போன்ற இன்ஃபர்மேஷனை தான் இந்த வீடியோவில் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க வீடியோக்கு போகலாம். இந்தியன் ஏஎம்சி இண்டஸ்ட்ரி லாஸ்ட் 10 இயர்ஸில் சிக்னிஃபிகண்ட்டாக க்ரோ ஆயிருக்கு. இன்ஃபேக்ட் 2015 இந்தியன் ஏஎம்சி இண்டஸ்ட்ரியோட டோட்டல் அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட்டோட வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 12 லட்சம் கோடியாக இருந்திருக்கு. இதே நவம்பர் 2025 டேட்டா படி பார்த்தீங்கன்னா அது 80 லட்சம் கோடின்னு சொல்லி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இப்படி இந்தியன் ஏஎம்சி இண்டஸ்ட்ரி க்ரோ ஆகிறதுக்கு பல்வேறு ரீசன் இருந்தாலும் ஏஎம்சி இண்டஸ்ட்ரி ஆஸ் அ ஹோல் சொல்கிற ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸோட இன்வெஸ்ட்மெண்ட் பேட்டர்ன்கிற வந்துட்டு டெஃபினட்டாக சேஞ்ச் ஆயிருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. இன்ஃபேக்ட் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் எஸ்ஐபி மூலமாக மக்கள் வந்துட்டு மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுங்கிறது லாஸ்ட் 5 to 10 இயர்ஸில் வந்து பெரிய லெவலில் க்ரோ ஆயிருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. இன்ஃபேக்ட் மந்த்லி எஸ்ஐபி மூலமாக மக்கள் கான்ட்ரிபியூட் பண்ணுற பணங்கிறது எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு 20,000 கோடி மந்த்லி எஸ்ஐபி ஸ்கீமுக்காக வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. இது இந்த இண்டஸ்ட்ரியோட க்ரோத்துக்கு ஒரு பெரிய ஃபியூவலாக இருந்திருக்குன்னு சொன்னால் அது கண்டிப்பாக மிகையாகாது. அது மட்டும் கிடையாது, ஒரு 20 இயர்ஸ் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஏஎம்சி இண்டஸ்ட்ரீஸ் குறிப்பிட்ட நம்பர் ஆஃப் ஸ்கீம்ஸ் மட்டும் தான் வச்சுருப்பாங்க. இப்போ லாஸ்ட் 10 இயர்ஸ் 15 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய புது ஸ்கீம்ஸை கொண்டு வந்திருக்காங்க. இன்ஃபேக்ட் வந்து நிறைய க்ரோத் ஓரியன்டட் ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 10 to 15 இயர்ஸில் வந்த ஸ்கீம்ஸ் தான் இந்த ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டுங்கிறது. அதே மாதிரி நிறைய ETF பேஸ்ட் ஃபண்ட்ஸ் இருக்குது. அதே மாதிரி நிறைய இண்டெக்ஸ் ஃபண்ட் இதெல்லாமே வந்துட்டு லாஸ்ட் 10 to 15 இயர்ஸில் பாப்புலர் ஆனதும் இந்த இண்டஸ்ட்ரியோட க்ரோத்துக்கு ஒன் ஆஃப் த ரீசனாக சொல்லி சொல்கிறாங்க. ரீசெண்ட் டைமில் இந்த இண்டஸ்ட்ரி க்ரோ ஆகிறதுக்கு ஒன் ஆஃப் த ரீசனாக எதை பார்க்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஜெரோதா மாதிரியான இந்த நியூ ஏஜ் கம்பெனிஸ் கொண்டு வந்த அவங்களோட பிளாட்ஃபார்ம் வந்து இன்னைக்கு ஷேர்ஸை வாங்குறதுக்கு மட்டும் இல்லாமல் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து உதவியாக இருக்குங்கிறது வந்துட்டு ஒன் ஆஃப் த மெயின் ரீசனாக சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் ஏஎம்சியில் வந்து நம்ம மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணணும்னா வெளியில் யாராச்சும் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் கான்டாக்ட் பண்ணும், இல்லாட்டி டேரெக்டாக வந்து ஐசிஐசிஐசியில் கான்டாக்ட் பண்ணி தான் பண்ணணும். இப்போ நீங்கள் ஜெரோதா க்ரோ மாதிரி ஆப்பில் வந்து நீங்கள் ட்ரேடிங் ஆப் யூஸ் பண்ணுறீங்கன்னா இதுலேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் பல்வேறு மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுஸஸோட ஃபண்ட் ஸ்கீமில் வந்து உங்களால் ஈஸியாக இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஸோ இந்த இண்டஸ்ட்ரி டெஃபினட்டாக வந்து இப்போ இந்தியாவில் ஒரு க்ரோத் ஃபேஸில் இருக்குது. லாஸ்ட் 10 இயர்ஸில் க்ரோ ஆகிருக்கு. இது இன்னும் வரப்போகிற வருடங்களில் பெருமளவில் க்ரோ ஆகுங்கிறது தான் எக்ஸ்பர்ட்ஸோட ஒப்பீனியனாக இருக்குது. இன்ஃபேக்ட் பை 2030 பார்த்தீங்கன்னா இந்த இண்டஸ்ட்ரியோட டோட்டல் அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் வேல்யூங்கிறது வந்துட்டு இப்போ இருக்கிற 80 lakh crore அது 150 lakh crore சொல்லி உயரும்னு சொல்லி ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் கிட்டத்தட்ட ஒரு 8 ஏஎம்சி கம்பெனி ஸ்டாக்ஸ் வந்து லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதில் ஸ்ரீராம் ஏஎம்சி இன்னொரு ஏஎம்சி கம்பெனி, இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன லெவலில் ஃபங்க்ஷன் பண்ணுற ஏஎம்சி கம்பெனிஸ். ஸோ அதை தவிர மற்ற 6 கம்பெனிஸோட டேட்டாவை நான் எடுத்திருக்கேன். இதில் ஆதித்ய பிர்லா சன் லைஃப், அப்புறம் கனரா ரொபேக்கோ ஏஎம்சி, HDFC, ICICI ஏஎம்சி, நிப்பான் ஏஎம்சி, UTA ஏஎம்சி, இந்த ஸ்டாக்ஸோட ஃபண்டமெண்டல்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல்ஸை இப்போ நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ மார்க்கெட் கேப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஐசிஐசிஐ ஏஎம்சியும் HDFC ஏஎம்சியும் தான் வந்துட்டு பெரிய சைஸில் ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்காங்க. இவங்களோட மார்க்கெட் கேப் 1,27,000 கோடி, 1,14,000 கோடின்னு இருக்குது. அடுத்து நிப்பான் ஏஎம்சியோட மார்க்கெட் கேப் பார்த்தீங்கன்னா 56,000 கோடியாக இருக்குது. ஸோ இந்த ஏஎம்சி இண்டஸ்ட்ரியோட பி ரேஷியோ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 28.3 இருக்குது. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இண்டஸ்ட்ரி பியோட கம்மியான பி ரேஷியோவில் 2 ஸ்டாக் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஒன்று ஆதித்ய பிர்லா சன் லைஃப், இவங்களோட பி ரேஷியோ 22.6 இருக்குது. UTA ஏஎம்சியோட பி ரேஷியோங்கிறது 24.8 இருக்குது. மற்ற 4 ஸ்டாக்கோட பி ரேஷியோமே பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி பி ரேஷியோட ஜாஸ்தியாக தான் இருக்குது. ROCE அண்ட் ROE பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டாக்குமே பார்த்தீங்கன்னா டபுள் டிஜிட்டில் தான் க்ரோ ஆயிருக்கு. இதில் ஐசிஐசிஐ ஏஎம்சியோட ROCE 111% இருக்குது, ROE 82% இருக்குது. இதே மாதிரி கனரா ரொபேக்கோ ஏஎம்சியோட 47, 36 இருக்குது. நிப்பான் ஏஎம்சியோட 40, 31. அதே மாதிரி HDFCயோடது 43%, 32% சொல்லி ROCE ROE க்ரோ ஆகிட்டு இருக்கு. ஸோ ROCE ROE பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா கம்பெனியுமே பார்த்தீங்கன்னா மினிமம் வந்துட்டு ஒரு 20% மேலே தான் வந்துட்டு 2 பேராமீட்டர்லையுமே வந்து க்ரோதை காமிச்சிருக்காங்க. டெப்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா HDFC ஏஎம்சி, ICICI ஏஎம்சி, UTA ஏஎம்சி, இந்த 3 ஏஎம்சி கம்பெனியுமே வந்து டெப்ட் ஃப்ரீ கம்பெனி. இல்லை வந்து டெப்ட் அதிகமாக இருக்க கம்பெனி எதுன்னு பார்த்தீங்கன்னா நிப்பான் ஏஎம்சி, அவங்களுக்கு 85 கோடி டெப்ட் இருக்குது. ஆதித்ய பிர்லா சன் லைஃப்க்கு 69 கோடியும், கனரா ரொபேக்கோ ஏஎம்சிக்கு 19 கோடி இருக்குது. இந்த டெப்ட்டுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப நெக்லிஜிபிளான டெப்ட் தான். டிவிடெண்ட் டீலில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆதித்ய பிர்லா சன் லைஃப் ஏஎம்சி தான் வந்து அதிகமான டிவிடெண்ட் தராங்க. கிட்டத்தட்ட 3.15% டிவிடெண்ட் டீலில் தராங்க. அதுக்கு அடுத்து அதிகமாக டிவிடெண்ட் கொடுக்குற கம்பெனி எதுன்னு பார்த்தீங்கன்னா UTA ஏஎம்சி, இவங்க வந்து 2.29%.
இந்த எல்லா ஏஎம்சி கம்பெனியுமே பார்த்தீங்கன்னா நல்லா கேஷ் ரிச் கம்பெனி தான். இல்லை கனரா ரூபேக்கோட ஏஎம்சியோட கேஷ் இன் ஹேண்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா 450 கோடியாக இருக்குது. மற்றபடி ஏஎம்சி கம்பெனியோட கேஷ் இன் ஹேண்டுக்கு வந்து மினிமம் 3000 கோடி இருக்குது. இதில் அதிகமான கேஷ் ரிசர்வ் வச்சிருக்க கம்பெனி எதுன்னு பார்த்தீங்கன்னா HDFC AMC தான். அவங்களோட கேஷ் ரிசர்வ்ஸ் வந்து 7600 கோடியாக இருக்குது. அடுத்து இந்த கம்பெனிஸ் எவ்வளோ ஃபண்ட்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க, அவங்களோட அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் வேல்யூ எவ்வளோன்னு பார்க்கலாம். ஸோ ஆதித்ய பிர்லா ஏஎம்சி வந்து 118 ஸ்கீம்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. இவங்களோட அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட்ங்கிறது 4,50,000 கோடியாக இருக்குது. கனரா ரூபேக் ஏஎம்சி 190 ஸ்கீம்ஸு ஆஃபர் பண்ணுறாங்க. இவங்களோட அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் வேல்யூ 1,28,000 கோடியாக இருக்குது. HDFC AMC 109 ஸ்கீம்ஸ் அப்ராக்சிமேட்டாக ஆஃபர் பண்ணுறாங்க. இந்த ஏஎம்சியோட அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் வேல்யூ 9,50,000 கோடியாக இருக்குது. ICICI Prudential AMC கிட்டத்தட்ட 125 to 143 ஃபண்ட்ஸை வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. இவங்களோட AUM பார்த்தீங்கன்னா 10 லட்சம் கோடியாக இருக்குது. நிப்பான் AMC கிட்டத்தட்ட 90 to 100 ஃபண்ட்ஸை ஆஃபர் பண்ணுறாங்க. இவங்களோட அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் வேல்யூ 7,06,000 கோடியாக இருக்குது. UTA AMC கிட்டத்தட்ட 62 to 92 ஸ்கீம்ஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. இவங்களோட அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் வேல்யூங்கிறது 4 லட்சம் கோடியாக இருக்குது. இந்த எல்லா ஏஎம்சி கம்பெனியுமே பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி, அப்புறம் டெப் ஃபண்ட்ஸ், அப்புறம் ஹைப்ரிட் ஃபண்ட், ETFs, இண்டெக்ஸ் ஃபண்ட், ஃபண்டா ஃபண்ட், அப்புறம் வந்துட்டு ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட்ஸ், இந்த ஃபண்ட்ஸ் எல்லாம் கஸ்டமர்ஸ்க்கு ஆஃபர் பண்ணுறாங்க. அடுத்து இந்த கம்பெனிஸ் லாஸ்ட் 2 இயர்ஸில் ஃபினான்ஷியலி எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். 2024 ஆதித்ய பிர்லா சன் லைஃபோட சேல்ஸுக்கு 1,600 கோடியாக இருந்திருக்கு. இதில் 2025 அது 1,900 கோடின்னு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் 1,044 கோடியில் 1,287 கோடின்னு உயர்ந்திருக்கு. இதே நெட் ப்ராஃபிட் 780 கோடியிலேருந்து 930 கோடி உயர்ந்திருக்கு. ஸோ மினிமம் 15 to 20% இவங்க க்ரோ ஆயிருக்காங்க இயர் ஆன் இயரில். கனரா ரூபேக்கோட வந்துட்டு சேல்ஸ் 318 கோடியிலேருந்து 400 கோடியாக உயர்ந்திருக்கு. இது ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் 200 கோடியிலேருந்து 260 கோடியாகவும், அதே மாதிரி நெட் ப்ராஃபிட் 150 கோடியிலேருந்து 190 கோடியாக உயர்ந்திருக்கு. இவங்களும் ஒரு 10 to 15% க்ரோ ஆயிருக்காங்க. HDFC AMCயை பொறுத்த வரைக்கும் அவங்களோட சேல்ஸ் வந்து 3,100 கோடியிலேருந்து 4,050 கோடின்னு உயர்ந்திருக்கு. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் 2,500 கோடியிலேருந்து 3,300 கோடியாகவும், அதே மாதிரி நெட் ப்ராஃபிட் 1,900 கோடியிலேருந்து 2,460 கோடியாக உயர்ந்திருக்கு. ஸோ இவங்க 15 to 20% மேலே தான் வந்து இவங்க க்ரோ ஆயிருக்காங்க பேர் மினிமம். ICICI Prudential AMCயை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களோட சேல்ஸ் 3,700 கோடியிலேருந்து ஆல்மோஸ்ட் 5,000 கோடியை டச் பண்ணிட்டாங்க இந்த மார்ச் 2025. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் 2,700 கோடியிலேருந்து 3,600 கோடியாகவும், அதே மாதிரி நெட் ப்ராஃபிட் 2,050 கோடியிலேருந்து 2,651 கோடின்னு உயர்ந்திருக்கு. இவங்க 20 to 25% வந்து க்ரோ ஆயிருக்காங்க லாஸ்ட் 1 இயரில். நிப்பான் AMC பார்த்தீங்கன்னா அவங்களோட சேல்ஸ் 2,030 கோடியிலேருந்து 2,500 கோடியாக உயர்ந்திருக்கு. இது ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் 1,300 கோடியிலேருந்து 1,800 கோடியாகவும், அதே மாதிரி நெட் ப்ராஃபிட் 1,100 கோடியிலேருந்து 1,280 கோடியாக உயர்ந்திருக்கு. இதே UTA AMC பார்த்தீங்கன்னா அவங்களோட சேல்ஸ் 1,800 கோடியிலேருந்து 1,800 கோடியாக உயர்ந்திருக்கு. அதே மாதிரி ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் 1,034 கோடியிலேருந்து 1,102 கோடியாகவும், அவங்களோட நெட் ப்ராஃபிட் 802 கோடியிலேருந்து 813 கோடின்னு உயர்ந்திருக்கு. ஸோ UTA AMC மட்டும்தான் வந்துட்டு மற்ற ஏஎம்சியோட கம்பேர் பண்ணும்போது வந்து 10%ங்கிற ஒரு ஃப்ளாட்டான க்ரோ ஆயிருக்கு 2024லேருந்து 25ல. மற்ற 5 ஏஎம்சி கம்பெனியுமே பார்த்தீங்கன்னா பேர் மினிமம் 15%லேருந்து 20, 25, 30%ங்கிற ரேட்டில் வந்து க்ரோ ஆயிருக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா ICICI AMCயும் HDFC AMCயும் வந்துட்டு சிக்னிஃபிகண்டாக க்ரோ ஆயிருக்காங்க லாஸ்ட் 2 இயர்ஸில். இந்த 6 ஷேர்ஸோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் பார்த்துக்கலாம். ஸோ ப்ரமோட்டர் பார்த்தீங்கன்னா ஆதித்ய பிர்லா சன் லைஃப்லையும் கனரா ரூபேக் AMCலையும் அதே மாதிரி நிப்பான் AMCலையும் கிட்டத்தட்ட 70% ஹோல்ட் பண்ணுறாங்க. நேற்று லிஸ்ட் பண்ண ICICI AMCயில் ப்ரமோட்டர் 87% ஸ்டேக்கை ஹோல்ட் பண்ணுறாங்க. UTA AMCயில் ப்ரமோட்டர் ஹோல்டிங் எதுவும் கிடையாது. இது ஏன்னா வந்துட்டு ஒரு ப்ரொஃபஷனலி மேனேஜ் கம்பெனி. FIS வந்து அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறது எந்த ஸ்டாக்ஸ்லன்னு பார்த்தீங்கன்னா HDFC AMCயில் தான் கிட்டத்தட்ட 24% இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. DAS பொறுத்த வரைக்கும் அதிகமான எக்ஸ்போஷர் எந்த ஸ்டாக்ல வச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா UTA AMCயில் கிட்டத்தட்ட 60% வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. UTA AMCயில் ஜென்ரல் பப்ளிக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா UTA AMCயில் கிட்டத்தட்ட 32% இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ FII ஹோல்டிங் அதிகமாக இருக்கிறது HDFCலையும், DAS அண்ட் ஜென்ரல் பப்ளிக்கோட இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது எந்த ஸ்டாக்ல அதிகமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா UTA AMCயில் தான். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 6 AMC கம்பெனியுமே பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஃபினான்ஷியலி லாஸ்ட் 1 இயரில் வந்துட்டு நல்லா க்ரோ ஆகிருக்காங்க. இனிமேல் வரப்போகிற வருடங்களையும் க்ரோ ஆவாங்க. ரீசன் ஏன்னா இந்த இண்டஸ்ட்ரி ஆஸ் அ ஹோல் வந்துட்டு க்ரோத்தை நோக்கி போயிட்டு இருக்கு. ஸோ அப்போ இந்த இண்டஸ்ட்ரி க்ரோ ஆகும்போது இந்த கம்பெனிஸும் கண்டிப்பாக க்ரோ ஆகுங்கிறது என்னோட ஒப்பீனியன். ஸோ அவ்வளோதாங்க, எனக்கு தெரிஞ்ச எல்லா இன்ஃபர்மேஷனையும் இந்த ஏஎம்சி இண்டஸ்ட்ரியை பற்றியும் இந்த ஸ்டாக்ஸை பற்றியும் நான் இந்த வீடியோவில் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டேன். ஐ ஹோப் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன்.
இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மீண்டும் வேற ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பபாய்.